Hi friends, வணக்கம் செல்வா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல யூடியூப்ல மாசான மானிடைசேஷன் சம்பந்தமான ஒரு செம்ம அப்டேட் கொடுத்திருக்காங்க. அத பார்க்க போறோம். அதாவது ஏர்னிங்ஸ் இன்னும் அதிகமாக போகுது. சாதாரணமா ஏர்னிங்ஸ் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கதை விட இன்னும் அதிகமாக போகுது. சோ ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஏன் வியூஸ் போகல அப்படிங்கிறதுக்கு நீங்க ஒரு சில தவறுகள்லாம் செய்வீங்க. மொத்தம் ஒரு 50 இருக்கு. 50ல என்னால முடிஞ்ச வரைக்கும் ஒரு 20வது சொல்லிடுறேன் இந்த வீடியோல. ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தா போயிடும். 50 விஷயங்களும் பேசணும் அப்படின்னம்னா எந்த தப்பு நீங்க செய்யறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த தப்பு நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு. வியூஸ் போகாததுக்கு காரணம், சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகாததுக்கு காரணம் இந்த மாதிரி விஷயங்கள் தான். ஓகேங்களா? சோ அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான சேனலை பத்தி பார்த்தரலாம். சேனலோட பேரு யுவர் ஃபுட் பவுல் அப்படிங்கிறது. இந்த சேனல்ல ஏகப்பட்ட குக்கிங் வீடியோஸ் போட்டிருக்காங்க. எல்லாமே ரொம்ப அருமையான வீடியோஸ். வெஜ்ஜா இருக்கட்டும், நான்வெஜ்ஜா இருக்கட்டும், ஒரு ட்ரெடிஷனல் ஃபுட்டா இருக்கட்டும், நார்த் இந்தியன் ரெசிபிஸ், சவுத் இந்தியன் ரெசிபிஸ், சீ ஃபுட்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட சிக்கன் வெரைட்டியில சிக்கனை மட்டும் வச்சே கிட்டத்தட்ட ஒரு 30 வீடியோக்களுக்கு மேல வெரைட்டியா செஞ்சு போட்டிருக்காங்க. ஒரு அருமையான குக்கிங் சேனல். சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம விசிட் பண்ணுங்க. விசிட் பண்றது மட்டும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அழுத்தி கூடவே ஆல் பட்டனை அழுத்திக்கோங்க. அப்பதான் அந்த சேனல்ல போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் யூடியூபோட அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தரலாம். மானிடைசேஷன் சம்பந்தமா 8 நிமிஷத்துக்கு மேல உள்ள வீடியோ எல்லாம் ஆட் பிரேக் வச்சுக்குவோம். நம்ம ஆட் பிரேக் வைக்கிறதுங்கிறது நார்மலா உள்ளது. இந்த ஆட் பிரேக் வைக்கையில யாராவது வியூவர்ஸ் பார்த்தாங்க அப்படின்னா, யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்தாங்க அப்படின்னா கீழே ரெட் கலர்ல அப்படியே ஒரு லைன் போயிட்டே இருக்கும். மானிடைசேஷன் எனபிள் ஆன சேனலுக்கு எல்லோ கலர்ல சின்ன சின்ன குட்டி குட்டி டாட்டா இருக்கும். எந்தெந்த இடத்துல எல்லாம் ஆட் பிரேக் வச்சிருக்கோமோ, எந்தெந்த இடத்துல எல்லாம் விளம்பரம் வரப்போகுதோ அதை வியூவர்ஸுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக, தெரியணும் அப்படிங்கிறதுக்காக சின்ன சின்ன டாட்டா எல்லோ கலர்ல இருக்கும். 8 நிமிஷத்துக்கு மேல உள்ள வீடியோலாம் பாருங்க. அந்த எல்லோ கலர் டாட்டா சீக்கிரமே ரிமூவ் பண்ண போறாங்க. நிறைய வீடியோக்கள்ல அதாவது வியூவர்ஸுக்கு ஷோ ஆகாது அந்த எல்லோ கலர் டாட். ஏன்னா அந்த எல்லோ கலர் டாட் வர்றப்ப டக்குன்னு ஸ்கிப் பண்ணிடுவாங்க விளம்பரத்தை பார்க்காம. இப்ப அந்த எல்லோ கலர் டாட்டை எடுத்துட்டாங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ண முடியாது. எந்த இடத்துல விளம்பரம் வரும்னு வியூவர்ஸுக்கே தெரியாது. ஓகேயா? சோ சீக்கிரமே அது போயிடும். நிறைய பேருக்கு போயிருச்சு. நான் நிறைய வீடியோக்களை செக் பண்ணிட்டு நிறைய வீடியோக்களுக்கு போயிருச்சு. மேபி சீக்கிரமே எல்லா வீடியோக்களுக்கும் அது மாதிரி எடுத்துருவாங்க, ரிமூவ் பண்ணிடுவாங்க. பக்காவான அப்டேட் நிறைய ஏர்ன் பண்ணலாம் இதன் மூலமா. ஓகேங்களா? ஓகே, என்ன தப்பு அப்படின்னு ஒரு தம்ப்நெயில் கிரியேட் பண்றதுதான் ஒரு முக்கியமான விஷயம். யூடியூப் வியூஸ் போகாததுக்கு நீங்க செய்யக்கூடிய தப்பு இந்த ஒரு விஷயமா இருக்கும். தம்ப்நெயில் நான் இப்ப இந்த வீடியோக்கெல்லாம் பாத்தீங்கன்னா எடுப்பேன், ஒரு போட்டோ எடுப்பேன், அதோட தம்ப்நெயில் ஆட் பண்ணுவேன். ஏன்னா தம்ப்நெயில் தான் ஒரு முக்கியமானது வியூஸ் வரதுக்கு. என்ன மாதிரி நீங்க சாதாரணமா தம்ப்நெயில் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு எவ்வளவு கத்துக்க முடியுமோ, வீடியோ அப்லோட் பண்றதை கத்துக்கிறத விட, யூடியூப் பத்தி கத்துக்கிறத விட தம்ப்நெயிலுக்கு கிரியேட் பண்றதுக்கே நிறைய கத்துக்கணும். நீங்க நிறைய வீடியோக்கள் பார்த்து எப்படி ஹெச்டி குவாலிட்டியில, அல்ட்ரா ஹெச்டி குவாலிட்டியில எப்படி தம்ப்நெயில் எல்லாம் கிரியேட் பண்ணி நல்ல கிரியேட்டிவிட்டியை போட்டு தம்ப்நெயில் ரெடி பண்ண முடியும் அப்படின்ட்டு பாருங்க. நீங்க தம்ப்நெயில தப்பு செய்யறவங்களா இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. தம்ப்நெயில் எனக்கு அட்ராக்ஷனா வைக்க தெரியல அப்படிங்கிறவங்களா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நானும் உங்க குரூப் தான். எனக்கும் அட்ராக்ஷனா தம்ப்நெயில் எல்லாம் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் கிரியேட்டிவிட்டி எல்லாம் கிடையாது. ரெண்டாவது டைட்டில் ஒரு ஐ கேட்ச் பண்ற மாதிரி. அதாவது ஒரு டைட்டில் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா தமிழ்லையும் சேர்த்துக்கலாம், இங்கிலீஷ்லையும் சேர்த்துக்கலாம். தம்ப்நெயில்ல நீங்க எமோஜிஸ் யூஸ் பண்ணலாம், கொஸ்டின் மார்க் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு டைட்டில்ல. சோ இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணாம சும்மா ஹவு டு மேக் அப்படின்னு போடுறீங்களா, அந்த மாதிரி வீடியோக்கள் வியூஸே போகாது. டைட்டில் அட்ராக்ஷனா இருக்கணும். அதே மாதிரி எடிட்டிங்ல நிறைய மிஸ்டேக் பண்றது, சரியா எடிட் பண்ண தெரியாம கூட இருக்கலாம். அதனால எடிட்டிங் நிறைய கத்துக்கோங்க, அப்பதான் வியூஸ் அப்படிங்கிறது வரும். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா எனக்கும் எடிட்டிங்ல அந்த அளவுக்கு நாலேஜ் எல்லாம் கிடையாது. ஓகே, நானும் சொல்லிக்கிறேன், நானும் உங்க குரூப் தான். அடுத்ததா பாத்தீங்கன்னா வீடியோ என்கரேஜா இல்லாம இருக்கிறது. நான் இப்ப உட்கார்ந்து உங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லைங்க பாருங்க எப்படி பேசுறேன்னு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். யூடியூப்ல ஒரு அப்டேட் அப்படி இருக்கக்கூடாது. வீடியோங்கிறது பூஸ்டா இருக்கணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அப்படிங்களே பாக்குறவங்க என்கரேஜ் ஆயிடுவாங்க. ஸோ அந்த என்கரேஜிங் உங்க வீடியோல இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்க தான் அதற்கு மேம்படுத்திக்கணும். அதே மாதிரி ஒரு வீடியோவுக்கு டேக் டிஸ்கிரிப்ஷன் போடுறோம். டேக் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷன் 5000 எழுத்துக்கள் வரைக்கும் டிஸ்கிரிப்ஷன்ல எழுதலாம். யாருமே யூஸ் பண்றதே கிடையாது. நீங்க அந்த மாதிரி குரூப்பா இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க, டிஸ்கிரிப்ஷனே நான் யூஸ் பண்றதே இல்லை அப்படின்னு. வியூஸ் வராது. டேக் 500 வார்த்தைகள் எழுதலாம். சும்மா மேம்போக்கா 2 டேகை மட்டும் போட்டு விட்டுட்டு 3 டேகை மட்டும் போட்டு விட்டுட்டு டேக் அப்படிங்கிற ஒரு செக்ஷனையே யூஸ் பண்ணாம இருக்கிறது. சோ இந்த தப்பெல்லாம் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா திருத்திக்கோங்க. அதே மாதிரி டைட்டில் 100 எழுத்துக்கள் வரைக்கும் எழுதலாம். அதுல 60 எழுத்துக்கள் வரைக்கும் மட்டுமே யூஸ் பண்ணுங்க. அதுக்கு மேல யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அதுக்கு கீழே எல்லாம் போயிடும், மறைஞ்சு போயிடும் பாதி டைட்டில். அதனால 60 எழுத்துக்களுக்குள்ள எழுதுனீங்கன்னா மேல கரெக்டா ஷோ ஆகும். பாக்குற வியூவர்ஸுக்கும் ரொம்ப தெளிவா புரியும் இந்த வீடியோ இதை பத்தி தான் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது. அதையும் யூஸ் பண்ணுங்க. அந்த மாதிரி தப்பெல்லாம் செய்யாதீங்க. நிறைய பேர் யார் எண்ட் ஸ்கிரீன் யூஸ் பண்றதுல, யார் ஐ கார்டு யூஸ் பண்றதுலன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா வியூஸ் இன்க்ரீஸ் ஆகணும்னா ஐ கார்டு அதை கிளிக் பண்ணி அடுத்த வீடியோ பார்ப்பாங்க. இந்த வீடியோ பிடிக்கலாட்டி எண்ட் ஸ்கிரீன் வீடியோ முடியல அடுத்தது நம்ம வீடியோ பார்க்க வைக்கிறதுக்காக எண்ட் ஸ்கிரீன் இது கண்டிப்பா அவசியம் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணா மட்டும்தான் வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும். எண்ட் ஸ்கிரீன் ஐ கார்டு. ஓகேங்களா? யூஸ் பண்ணல இது வரைக்கும் அப்படின்னா
வியூஸும் போகாது. ஒரு வியூஸ் கிடைக்கட்டுமே. இப்ப இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நான் மேல ஐ கார்டு கொடுத்துருந்தேன் அப்படின்னா அதை கிளிக் பண்ணி ஒரு வியூஸ் கிடைக்கட்டுமே. ஸோ உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் எண்ட் ஸ்கிரீன் ஐ கார்டு அப்படிங்கிற ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க யூஸ் பண்ணல அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இனிமே யூஸ் பண்ணுங்க. சப்டைட்டில்ஸ் யார் நிறைய பேர் யூஸ் பண்ணாமே இருப்பீங்க. முடிஞ்ச வரைக்கும் சப்டைட்டில்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஏன்னா அதற்கு தான் அந்த ஆப்ஷனே கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் நிறைய வியூஸ் வரும். ஓகேங்களா? அதே மாதிரி இன்ட்ரோல நிறைய பேர் தப்பு செய்வாங்க. பெரிய லென்த்தான இன்ட்ரோவா இருக்கும். 10 செகண்ட் 20 செகண்ட் 30 செகண்ட் இன்ட்ரோ வச்சிருப்பாங்க. இன்ட்ரோவை பார்க்காம எல்லாம் போயிருவாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த வீடியோ பார்க்க போயிருவாங்க. ஸோ இன்ட்ரோவில் ஆரம்பிக்கையிலேயே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க அப்படி இல்லாம இன்ட்ரோ கொஞ்சம் சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிட்டு அதுக்கப்புறமா இது பண்ணணும். சேனலுக்குன்னு பிராண்டடா ஒரு இன்ட்ரோ வச்சுக்காம அந்த சில பேர் ஜம்ப் கட், அதாவது கிளிப்பிங், சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ், இந்த வீடியோல இதெல்லாம் வரப்போகுது, இன் திஸ் வீடியோ, இன் திஸ் vlog அப்படின்லாம் போடுவாங்கல்ல. அந்த மாதிரி இன்ட்ரோ மேக் பண்ண முயற்சி பண்ணுங்க. அதுதான் நல்ல ஒரு வியூஸை கொடுக்கும். ஓகேங்களா? அடுத்ததா பாத்தீங்கன்னா, உங்க வீடியோ ஒருத்தவங்க பார்க்க வர்றாங்க அப்படின்னா ஒன்னு எஜுகேஷன் பர்பஸுக்காக வருவாங்க, அப்படி இல்லை அப்படின்னா என்டர்டைன்மெண்ட் பர்பஸுக்காக வருவாங்க. ஏதாவது ஒன்று கத்துக்க வருவாங்க, இல்லாட்டி ஒரு 10 நிமிஷம் என்டர்டைன்மெண்டா இருந்து பார்த்துட்டு போயிடலாம், நல்லா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு போயிடலாம் அப்படின்னு. நீங்க எஜுகேஷன் பர்பஸுக்காக வீடியோ மேக் பண்ணீங்கன்னா அதுல எஜுகேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷன் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. என்டர்டைன்மெண்ட்னா ஃபுல் என்டர்டைன்மெண்ட் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. நிறைய பேர் வந்து என்டர்டைன்மெண்ட் வீடியோக்கு பார்க்க வருவோம், அதுல ஒண்ணுமே என்டர்டைன்மெண்டே இருக்காது. ஸோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிருவாங்க. எஜுகேஷன் பர்பஸுக்காக ஒரு வீடியோ பார்க்க வருவோம், அவங்க ஒழுங்காவே சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. என்ன மாதிரின்னு நினைக்கிறேன். சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க ஒழுங்காவே. ஸோ அந்த என்ன பர்பஸ்க்காக வீடியோ மேக் பண்றீங்கன்னு முடிவு பண்ணிட்டு அதை வந்து நீங்க ஃபுல்லா எஃபர்ட் போட்டு அதோட இதை கொடுத்துருங்க. அப்பதான் வந்து அந்த வீடியோ வேற லெவலுக்கு போகும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்ப்பாங்க. அதே மாதிரி மியூசிக் பயன்படுத்துறது, தேவையான இடத்துல கண்டிப்பா மியூசிக் பயன்படுத்தணும். தேவை இல்லாத இடத்துல எல்லாம் நிறைய பேர் மியூசிக் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி மியூசிக்கோட சவுண்ட் அதிகமா இருக்கும், நம்ம பேசுற வாய்ஸ் ஓவர் சவுண்ட் கம்மியா இருக்கும். சில நேரத்துல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கும், அந்த இடத்துல வந்து சோக மியூசிக் போட்டிருப்பாங்க. மியூசிக் சூஸ் பண்றதுலயும் நிறைய ட்ரிக் நிறைய கத்துக்கணும் நீங்களும். எந்த இடத்துல எந்த மியூசிக் வைக்கலாம், எந்த இடத்துல மியூசிக் பயன்படுத்தலாம், எந்த இடத்துல அப்படியே மியூட் பண்ணி சவுண்டே இல்லாம இருக்கலாம், எந்த இடத்துல வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாம், இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் கத்துக்கிட்டீங்க அப்படின்னா வீடியோ இன்னும் கொஞ்சம் வியூஸ் அதிகமா போகும். அதே மாதிரி வீடியோட லென்த் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுவும் நிறைய பேர் செய்யற தப்பு. மேக்ஸிமம் 3 நிமிஷமாவது இருக்கணும் வீடியோ. அப்பதான் வாட்ச் ஹவர்ஸும் ஆகும், அவங்களும் ஒரு இன்ஃபர்மேஷனா தெரிஞ்சுக்குவாங்க. 3 நிமிஷத்துக்கு மேலதான் இருக்கணும் வீடியோ. அதுக்கு வீடியோட லென்த் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி 20 நிமிஷத்துக்கு கம்மியா இருந்தா தான் நல்லா இருக்கும். 20 நிமிஷத்துக்கு மேல எல்லாம் உட்காந்து ஒரு வீடியோ பாக்குறாங்க அப்படின்னா அது மூவியா இருக்கும், அந்த மாதிரி விஷயங்களா தான் இருக்கும். நம்ம சாதாரணமா வீடியோலாம் மேக் பண்ணி போடுறோம்னா அந்த 3 நிமிஷத்துக்கு மேல 20 நிமிஷத்துக்குள்ளார அந்த மாதிரி லென்த்தை சூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வீடியோவோட லாங்குவேஜ், டைட்டிலோட லாங்குவேஜ் இதெல்லாம் தமிழ் அப்படிங்கறத கொடுங்க. நீங்க தமிழ்ல வீடியோ மேக் பண்ணீங்கன்னா சொல்றேன், ஏன்னா இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஆட்டோ ஜெனரேட். ஆட்டோமேட்டிக்கா இங்கிலீஷ்ல நீங்க டைட்டில் கொடுத்தாலும் இங்கிலீஷ்ல நீங்க பேசி இருந்தாலும் வீடியோ ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் ஆயிரும். ஆனா தமிழ் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க இடையில தமிழ் பயன்படுத்தி இருந்தீங்க டைட்டில் லேட் ஆகும் அப்படின்னா வீடியோ லாங்குவேஜ், ஏன்னா வந்து தமிழ் அப்படின்னு கொடுத்தாதான் தமிழ்நாட்டில் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி இல்ல தமிழ் வீடியோஸ் யார் அதிகமா பாக்குறாங்களோ அவங்க மொபைலுக்கோ அவங்க சிஸ்டத்துக்கோ சஜெக்ஷன்ல போகும். அதுக்கு தான் அந்த 2 ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ரீசன் உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். தமிழ்ல யார் நிறைய வீடியோ வாட்ச் பண்றாங்களோ அவங்கள்ட்டையும் நம்ம வீடியோக்கள் போய் சஜெக்ஷன்ல காமிக்கும். வீடியோ லாங்குவேஜும் கொடுங்க, டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் லாங்குவேஜும் கொடுங்க, தமிழ் அப்படின்னு கொடுங்க. லொகேஷன், எல்லா வீடியோக்கும் லொகேஷன் யூஸ் பண்ணக்கூடாது. தேவையான வீடியோக்களுக்கு கண்டிப்பா நீங்க லொகேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை பயன்படுத்தினீங்கன்னா அந்த ஏரியால உள்ளவங்களுக்கு நல்ல ஸ்ப்ரெட் ஆகும் வீடியோ. ரெக்கார்டிங் டேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. எதுக்கு ரெக்கார்டிங் டேட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்க வீடியோ அப்லோட் பண்ணல ரெக்கார்டிங் டேட் அவசியம் கொடுங்க. வீடியோ ரொம்ப லென்த்தா போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன், 15 சொல்லி முடிக்கிறதுக்குள்ளயுமே ரெக்கார்டிங் டேட் ஆப்ஷன் கண்டிப்பா நீங்க கொடுங்க. என்ன ரீசன் அப்படின்னா வந்து அது குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் ஒரு வீடியோ சஜெக்ஷன்ல போகும், ப்ரௌசிங் ஃபியூச்சர்ல போகும், அப் நெக்ஸ்ட்ல காமிக்கும், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. ஸோ அந்த ரெக்கார்டிங் டேட் அப்படிங்கறது கரெக்டா கொடுத்தீங்கன்னா அந்த 1 மந்த்துக்குள்ள நல்ல ரீசெண்டான ட்ரெண்டிங்கான ஒரு விஷயமா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நல்ல ஒரு சஜெக்ஷன் யூடியூப் வந்து உங்க வீடியோ சஜெக்ஷன் பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்றதுக்காக தான் இவ்வளவு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எதுக்கு? எண்ட் ஸ்கிரீனா இருக்கட்டும், டேகா இருக்கட்டும், டிஸ்கிரிப்ஷனா இருக்கட்டும், உங்க வீடியோ இது எல்லாத்தையும் பயன்படுத்தினீங்கன்னா தான் இது. அதே மாதிரி கேட்டகரி, நம்ம ஒரு வீடியோ போடுவோம், சம்மந்தம் இல்லாத ஒரு கேட்டகரியை நம்ம கொடுத்து வீடியோ அப்லோட் பண்றது, அந்த மாதிரி கேட்டகரியையும் மாத்திக்கோங்க. கேட்டகரி அப்படிங்கறதையும் மாத்துறீங்க அப்படின்னா தான் நிறைய பீப்புள்ஸ் கிட்ட போய் உங்களுடைய வீடியோ ரேங்கிங்ல சஜெக்ஷன்ல காமிக்கும். கேட்டகரியை கரெக்டான கேட்டகரியை சூஸ் பண்ணுங்க. வீடியோக்கு வீடியோ கேட்டகரி மாத்தலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் தாராளமா மாத்தலாம், எந்த விதத்திலையும் யூடியூப் தப்பு அப்படின்னு சொல்ல. இல்ல ஒரே கேட்டகரி சூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் சூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய முடிவெடுக்க வேண்டிய விஷயம். அடுத்தது வீடியோ அப்லோட் பண்ணணும், குறைஞ்சது ஒரு 10 பேருக்காவது ஷேர் பண்ணுங்க. ஃபேஸ்புக்லயோ இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் அட்லீஸ்ட் கான்டாக்ட் நம்பர் வந்து ஒரு 10 நம்பராவது இருக்கும் மொபைல்ல. 10 பேருக்கு வாட்ஸ்அப்லயாவது ஷேர் பண்ணுங்க. வீடியோ அப்லோட் பண்ணி விட்டு ஏன்னா தானு போடாம
அந்த வீடியோ அப்லோட் பண்றதும் எடுக்கிறதும் மட்டும் நம்ம வேலை இல்லை, அதை யாருக்காவது ஷேர் பண்றதும் அதுவும் நம்மளோட வேலை தான். அதனால முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்க வீடியோக்களை. ஒரு வீடியோ வந்து ஒரே ஒரு பிளேலிஸ்ட்ல தான் ஆட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. 4-5 பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி ஒரே வீடியோ 10 பிளேலிஸ்ட்ல கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். எந்த தப்பும் கிடையாது, எந்த தவறும் கிடையாது. ஸோ பிளேலிஸ்ட் நிறைய கிரியேட் பண்ணி வீடியோக்களை நிறைய பிளேலிஸ்ட்ல ஆட் பண்ணுங்க. நீங்க இது நாள் வரைக்கும் ஒரு பிளேலிஸ்ட்ல தான் நீங்க ஆட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க, 2-3 பிளேலிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. நிறைய பேருக்கு நிறைய சஜஷன்லையும் போகும். பிளேலிஸ்ட்டுக்கு டிஸ்கிரிப்ஷன் எழுதுங்க. ஃபர்ஸ்ட் டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் 5000 வார்த்தைகள் எழுதிக்கலாம். பிளேலிஸ்ட்டுக்கு டிஸ்கிரிப்ஷன் அது எழுதுங்க. அது எழுதலை அப்படின்னா கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க, இனிமே எழுதிக்கோங்க. அதை விட ரொம்ப முக்கியம் வீடியோவோட குவாலிட்டி, ஆடியோவோட குவாலிட்டி கண்டிப்பா ஒரு வீடியோவுக்கு முக்கியம். தம்ப்நெயிலோட குவாலிட்டி எல்லாமே அட்லீஸ்ட் வந்து 180 அதாவது 1080p அந்த ஒரு ரெசல்யூஷன்லயாவது நீங்க வீடியோ அப்லோட் பண்ணுங்க. ஏன்னா வந்து மொபைல்ல 4Kல வீடியோ எடுக்க முடியல அப்படின்னாலும் இந்த ஒரு இதை பாத்துக்கோங்க. இதுக்கு மேல சொன்னா ரொம்ப லென்த்தா பேரும், வீடியோவும் 11 நிமிஷத்துக்கு மேல பேசிக்கிட்டு இருக்கேன். உங்க சேனல் நம்ம சேனல்ல ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னா 80 56 93 90 47 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல யூடியூப் பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிளஸ் இதோட பார்ட் 2 வேணுமா அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க என்னென்ன தப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. பார்ட் 2 வேணும்னு சொன்னீங்கன்னா தான் அடுத்த பார்ட் வரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. வாழ்க தமிழ்.